ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். கூடிய விரைவில் இந்த ஆண்டுக்கான கலை திருவிழா துவங்க போகுது. இந்த ஆண்டுக்கான கலை திருவிழாவிற்கான மையக்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா இளையோர் திறன். இந்த மையக்கருத்தோட அடிப்படையில் ஸ்கூல் அளவுலையும் வட்டார அளவுலையும் மாவட்ட அளவுலையும் அதுக்கடுத்து கடைசியாக மாநில அளவுலையும் மொத்தம் 5 பிரிவுகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாகவும் நடத்த போகிறாங்க. பிரிவு 1ல் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும், மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும் சேர்ந்தது தான். அவங்க அந்த 2 கிளாஸஸ்க்கு மட்டும் மொத்தம் 9 போட்டிகள். அதுக்கடுத்து பிரிவு 2ன் கீழ் யார் யார் வர்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா 3ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவங்களுக்கு மொத்தம் 15 போட்டிகள். பிரிவு 3ல் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் அவங்களுக்கு மொத்தம் 18 போட்டிகள். பிரிவு 4ல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு மொத்தம் 32 போட்டிகள். பிரிவு 5ல் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் மொத்தம் 32 போட்டிகள். கலை திருவிழா போட்டிகளுக்கான ஷெட்யூல் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்கூல் அளவில் 3ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் ஆரம்பித்து 14ஆம் தேதிக்குள்ளே எல்லா போட்டிகளையும் நடத்தி முடிக்கணும். அதில் முதல்ல ஜெயிக்கக்கூடிய 3 மாணவர்கள், முதல் 3 மாணவர்கள் தான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அவங்க கிளஸ்டர் லெவலில், அதாவது கிளஸ்டர்னால் குறு வள மைய அளவில் அந்த போட்டிகளில் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய போட்டிகளில் அவங்க கலந்துக்கிட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் லெவலில் போவாங்க. வட்டார அளவில் எப்போ போட்டி நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி வரையிலும் நடக்கும். அந்த போட்டிகளில் ஜெயிக்கக்கூடியவங்க மாவட்ட அளவில் போவாங்க. மாவட்ட அளவில் என்றைக்கு நடக்க போகுதுன்னா அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அனைத்து போட்டிகளும் வைத்து அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் செலக்ட் பண்ணப்படுவாங்க. செலக்ட் ஆன ஒரு மாணவர்கள், ஒரே ஒரு மாணவர் மட்டும் ஃபைனலாக ஸ்டேட் லெவலுக்கு போவாங்க. ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய போட்டி மட்டும் வெவ்வேறு மாவட்டங்களில் நடக்கும். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை உள்ள குழந்தைகளில் மாவட்ட அளவில் ஜெயித்த குழந்தைங்க மதுரை மாவட்டத்தில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி எய்டட் ஸ்கூலும் சரி மதுரை மாவட்டத்தில் தான் ஃபைனல் நடக்கும். அது என்றைக்குன்னா 28/10/2026 அன்னைக்கு. 6ஆவதுலேருந்து 8ஆவது வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவலில் 3/8/26லேருந்து 14/8/26க்குள்ளே போட்டிகள் நடத்தி முடிக்கப்படும். அவங்களுக்கு கிளஸ்டர் லெவலில் போட்டிகள் கிடையாது. அவங்க த்ரூவாக பிளாக் லெவலில் போயிடுவாங்க. வட்டார அளவு போட்டிகள் எப்போ நடக்கும்னா 1ஆம் தேதி, 9ஆவது மாதம் 1ஆம் தேதி, அடுத்து 9/9/2026 வரை நடக்கும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்களுக்கு 8/10/26லேருந்து 15/10/26 வரை நடக்கும். ஃபைனல்ஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் எய்டட் 2 ஸ்கூல்ஸுக்குமே 27/10/2026 அன்னைக்கு தான் ஃபைனல்ஸ் நடக்கும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் லெவலில் போட்டிகள் 23/7/2024லேருந்து 4/8/2026 வரையிலும் நடக்குது. அதில் ஜெயித்தவங்களுக்கு பிளாக் லெவல் காம்படிஷன் 11/8/2026லேருந்து 14/8/2026 வரையிலும், அதில் வின் பண்ணவங்களுக்கு 20/8/2026லேருந்து 27/8/2026 வரைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் போட்டிகள் நடக்கும். அதில் ஜெயிக்கிற மாணவர்கள் ஸ்டேட் லெவல் போட்டிகளுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்களுக்கு நடக்குது. அது எப்போன்னு கேட்டோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் 7/10/2026 அன்னைக்கும், எய்டட் ஸ்கூல்ஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்புறம் மெட்ரிக் ஸ்கூல்ஸ் இவங்களுக்கெல்லாமோ 8/10/2026 அன்னைக்கும் நடக்குது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவல் காம்படிஷன் 23/7/2026லேருந்து 6/8/2026 வரை நடக்குது. பிளாக் லெவல் காம்படிஷன் 11/8/2026லேருந்து 14/8/2026 வரை நடக்குது. அதில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போவாங்க. அவங்களுக்கு 20/8/2026லேருந்து 27/8/2026 வரையில் நடக்குது. அதில் ஜெயிக்கிற குழந்தைங்க ஸ்டேட் லெவல் போட்டிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7/10/2026 அன்னைக்கும், எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8/10/2026 அன்னைக்கும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகுது. ஸ்கூல் லெவலில் நடக்கிற போட்டிகள் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அவங்கவங்க ஸ்கூல்லே நடக்கும். அதுக்கப்புறமா கிளஸ்டர் லெவல்,
யூனியன் லெவலில் நடக்கிறது, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவல்லலாம் அப்பப்போ கவர்மெண்ட் எந்தெந்த இடம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். கலைத்திருவிழா போட்டிகளை வந்து 1ஆவதுக்கும் 2ஆவதுக்கும் காமனாக வச்சுருக்குறாங்க. அதில் வின் பண்ணுற குழந்தைங்க தான் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொத்தம் 9 போட்டிகள். இது யூனியன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எய்டட் ஸ்கூலுக்கும் எல்லாத்துக்கும் காமனான போட்டிகள் தான். மொத்தம் 9 போட்டிகள். ஒப்புவித்தல் போட்டியில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே மழலையர் பாடலில் வந்து ஸ்கூலில் நாம் என்ன பாட்டு சொல்லி கொடுத்துருக்கோமோ அவங்க அதவே பாடலாம். ரைம்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் பாடலாம். கதை கூறுதல் தமிழ், ஆங்கிலம். அவங்க கொடுக்குற பேப்பரில் உள்ள படத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கலர் அடிக்கணும். களிமண் பொம்மைகள் செய்தல், மாறுவேட போட்டி, நாட்டுப்புற பாடலில் தனிப்பாட்டு ஒன்று இருக்குது. நாட்டுப்புற நடனத்தில் அவங்களேவும் 3லேருந்து 5 குழந்தைகள் டான்ஸ் ஆடலாம். ஒன்றொன்றுக்கும் கால அளவு கொடுத்துருக்குறாங்க. நாம் அதுக்குள்ளே அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் குழந்தைகளை. அடுத்ததாக 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டி. இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஒரே டாபிக் தான். தமிழில் வந்து பேச்சு போட்டி இருக்குது, ஆங்கிலத்துலேயும் பேச்சு போட்டி இருக்குது. அதே மாதிரி கதை கூறுதலில் தமிழ், ஆங்கிலம் ரெண்டுலேயுமே இருக்குது. திருக்குறள் ஒப்புவித்தலில் வந்து அவங்க எத்தனை குறள் வேணால் ஒப்பிச்சுக்கலாம். ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ளே பிழை இல்லாமல் கரெக்டான உச்சரிப்பில் எத்தனை திருக்குறள் ஒப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான போட்டி. அதுக்கப்புறமா ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், களிமண் பொம்மைகள் செய்தல், மாறுவேட போட்டி, தனிநபர் நடிப்பு, பாவனை நடிப்பு, நாட்டுப்புற பாடலில் தனிப்பாட்டு, நாட்டுப்புற நடனத்தில் தனி நடனம் ஒன்று இருக்குது, குழு நடனம் ஒன்று இருக்குது. அந்த குழு நடனத்தில் குறைஞ்சபட்சம் 4 பேர் இருக்கணும், அதிகபட்சம் 9 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே போல் பரதநாட்டியத்தில் தனி நடனம் ஒன்று இருக்குது. பரதநாட்டியத்திலேயும் குழு நடனத்துக்கு 4 பேர்லேருந்து அதிகபட்சம் 9 பேருக்குள்ளே இருக்கணும். அதுக்கு உரிய டைம் இங்கே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. எத்தனை நிமிஷத்துக்குள்ளார அந்த ப்ரோக்ராம் அவங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொதுவான போட்டிகள் இருக்குது. மொத்தம் 18 வகை போட்டிகள். அதுக்கான கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. அதுக்கடுத்தமாக பிரிவு 4ல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டிகள். மொத்தம் அவங்களுக்கு எத்தனை போட்டிகள்னு பார்த்தோம்னாக்கா 32 போட்டிகள். அதை வந்து 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் நாடகம், நடனம், கருவி இசை, அதுலேயும் தந்திக்கருவி, காற்றுக்கருவி, தோல் கருவி இந்த மாதிரியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. வாய்ப்பாட்டு இதெல்லாம் பார்த்து அதுக்கு உரிய கால அளவுக்குள்ளே நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான போட்டிகளுக்கும் அதுக்கான கால அளவுகளையும் பார்த்துக்கங்க. அவங்களுக்கும் மொத்தம் 32 போட்டிகள் இருக்குது. முதல் 2 வகுப்புகளுக்கு மட்டும் குழந்தைகளுக்கு தெரிந்த பாடல்கள் தமிழோ ஆங்கிலமோ அவங்க பாடிக்கலாம். ஆனால் சினிமா பாடல் பாடக்கூடாது. வகுப்பில் சொல்லித்தர்றதோ அல்லது பெற்றோர் சொல்லித்தர்றதோ அந்த பாடலை பாடிக்கலாம். மற்ற வகுப்பு மாணவர்கள் பூராமேவும் இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தினை அடிப்படையாக வச்சு அதை வச்சு தான் அவங்க எல்லா போட்டியிலையுமே கலந்துருக்கணும். இந்த போட்டிகளில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மாணவர்களுக்கு தனியாக, மாணவிகளுக்கு தனியான்னு தனித்தனியாக போட்டி நடைபெறாது. 2 பேருக்கு எந்தவித பாகுபாடு இல்லாமல் பொதுவான போட்டியாக தான் நடைபெறும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது 3 தனி போட்டியில் மட்டும்தான் கலந்துக்கிற முடியும். அதுக்கு மேலே கலந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும். எமிஸில் ஏறும்போதே ரிஜெக்ட் ஆயிரும். அதே போல் குழு போட்டிகளில் ஏதாவது 2ல் மட்டும்தான் கலந்துக்கிற முடியும். அதாவது ஒரு நபர், தனி நபர், 3 தனி போட்டிகள் மற்றும் 2 குழு போட்டிகள், மொத்தம் 5 போட்டிகளில் மட்டும்தான் கலந்துக்கிற முடியும். அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்துலேயும் டேலண்ட்டாக இருந்தாலும் எதில் நிறைய பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த போட்டிகளில் அவங்க பேரை கொடுத்துருங்க. ஸ்கூல் அளவில் நடக்கிற போட்டிகளில் நாம் வழக்கமாக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு 3 பேர் எடுப்போம். ஆனால் ஒவ்வொரு போட்டியிலையும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபரை மட்டும்தான் அவங்க வட்டார அளவில் நடைபெறக்கூடிய போட்டிக்கு செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனிநபர் போட்டிக்கு ஒருத்தர், குழுவினர்னால் முதல் இடம் பெற்ற குழு, அவங்க தான் வட்டார அளவில் நடைபெறக்கூடிய போட்டிக்கு பங்கு பெற தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. CWSN குழந்தைங்களுக்கும் கலைத்திருவிழா போட்டிகள் இருக்குது. அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், அந்த குழந்தைகளுக்கு முதல் 2 வகுப்புகளுக்கு வண்ணம் தீட்டுதல் மற்றும் மாறுவேட போட்டியும், 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு களிமண்ணில் பொம்மைகள் செய்தல், மாறுவேட போட்டியும் இருக்குது. அடுத்ததாக 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய CWSN குழந்தைகளுக்கு ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல், களிமண் சுதை வேலைப்பாடு, மணல் சிற்பம் இந்த போட்டிகள்லாம் இருக்குது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு பானை ஓவியம், களிமண் சிற்பம், மணல் சிற்பம், காகிதக்கூழ் பொருட்கள் செதுக்கு சிற்பம் இந்த போட்டிகள்லாம் இருக்குது. இதுக்கான கால அளவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து +1 +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு பானை ஓவியம், களிமண் சிற்பம், மணல் சிற்பம்,
காகிதக்கூழ் பொருட்கள் செதுக்கு சிற்பம் அந்த டைம் லிமிட் இருக்குது, அதை நாம் பார்த்துக்கணும். இந்த ஆண்டு கலை திருவிழாவிற்கான பொதுவான விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா போட்டியுமேவும் இந்த ஆண்டோட மைய கருத்தான இளையோர் திறன் இந்த கருத்தோட அடிப்படையிலேயே தான் இருக்கணும். தேவையான போட்டிகளுக்கான பாடல் தேர்வு தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கணும். களிமண் பொம்மைகள் எல்லாமே இயற்கையான களிமண் மட்டுமே பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கடுத்து மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே எத்தனை திருக்குறள் வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வண்ணம் தீட்டுதல் போட்டிக்கு A4 ஷீட் அளவு அட்டையில் தான் வரையப்பட்ட ஓவியத்தில் அவங்க வண்ணம் தீட்டியிருக்கணும். அதே இது 3rd 4th 5th அவங்களே வரைஞ்சி அவங்களே கலர் அடிக்கணும் A4 ஷீட் அளவில். வரைதல் சார்ந்த போட்டிக்கு பேப்பர் மட்டும்தான் வழங்கப்படும். மற்ற கலர் அடிக்கிற எல்லா பொருட்களுமே யார் போட்டியாளரோ அவங்களே தான் கொண்டு வரணும். அதே போல் மற்ற இசைக்கருவிகள், நாட்டுப்புற நடனம், குழு நடனம் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸேவும் கொண்டு வந்துடணும். கலை திருவிழா போட்டிகளை மதிப்பீடு செய்கிறதுக்காக ஒவ்வொரு போட்டிக்கும் விதிமுறைகளை பின்பற்றி தான் நடுவர்கள் மதிப்பெண்கள் வழங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வாய்ப்பாட்டு அப்படின்னா அதில் அந்த குழந்தை பாடும்போது அதோட குரலுக்கு 20 மதிப்பெண்கள், சுதிக்கு 20 மதிப்பெண்கள், லயத்துக்கு 20 மதிப்பெண்கள், பாடலோட வரி சுத்தத்துக்கு 20 மதிப்பெண்கள், அது கற்பனை சுரத்துக்கு 20 மதிப்பெண்கள், மொத்தம் 100 மதிப்பெண்கள். இப்படின்னு ஒன்றொன்றுக்கும் எத்தனை மதிப்பெண்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஒப்புவித்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளோட உச்சரிப்புக்கு 25 மார்க்கு, நினைவாற்றல் அதாவது தங்கு தடை இல்லாமல் சொல்கிற நினைவாற்றலுக்கு 25 மார்க்கு, குரல் வெளிப்பாட்டோட ஆளுமைக்கு 25 மார்க்கு, வெளிப்பாட்டோட நயத்துக்கு 25 மார்க்கு, மொத்தம் 100 மதிப்பெண். இப்படி இதை வச்சு தான் கணக்கிடப்படுது. மாணவர்கள் தங்களுக்கான சிறந்த திறமைகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான போட்டிகளில் கலந்துக்கிட்ட அனைத்து போட்டிகள்லையும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.